அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 9 மகாலட்சுமி ஏ. பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலேயே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆ மகாலட்சுமி. நான் ஆ2 பிரிவு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விவசாயிகள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மற்றும் நாட்டின் தேசிய வருமானத்தில் விவசாயத்துறை முக்கிய பங்களிப்பை வழங்குகிறது. இதற்கு ஒரு பெரிய தொழிலாளர் படை மற்றும் மொத்த வேலை உள்ளவர்களில் 80% பணியாளர்கள் தேவை. மேலும் நமது மொத்த ஏற்றுமதியில் விவசாயம் 70% ஆகும். முதன்மை ஏற்றுமதி பொருட்கள் தேயிலை, பருத்தி, ஜவுளி, புகையிலை, சர்க்கரை, சணப்பொருட்கள், மசாலா பொருட்கள், அரிசி மற்றும் பல பொருட்கள். பப்பைன் எச்சம் பப்பாளி பழத்திலிருந்து பெறப்படுகிறது. இந்த பப்பைன் கரிவு ஒரு நோதியாக பயன்படுகிறது. பெரிய அளவில் பப்பாளி சாகும்படி செய்வதன் மூலம் இந்த பப்பைன் பெறப்படுகிறது. செரிமான நொதிகளில் ஒன்றிற்கு ஆர்ஜினத்திற்கு மாற்றாக இது பயனுள்ளதாக இருக்கும். மார்பின் போன்ற ஓபியம் ஆல்கலாய்டுகள் கடுமையான வலி, இருமல் மற்றும் எக்குகளை இழக்கின்றன. இந்த ஆல்கலாய்டு ஓபியம் பாப்பி செடிகளின் வளர்ச்சி மூலம் பண்ணைகளில் பெறப்படுகிறது. டிஜிட்டலிஸ் போன்ற இதய செயலளிப்பு கார்டியாக் கிளைக்கொசைடுகள் உதாரணங்களில் அடங்கும். சீனா என்பது மலர்ச்சிக்கல் சிகிச்சையில் பயன்படுத்தும் கிளைக்கொசடு ஆகும். ஸ்டெராய்டில் கிளைக்கொசடுகள் இதயத்தில் ஸ்ட்ரோ மருந்துகளை உற்பத்தி செய்ய பயன்பாட்டில் உள்ளன. மனித குலத்தை இயக்குவதில் விவசாயம் பல்லுயிர் பெறும் பகுதியினர் வங்கிகிறது. இந்த பல்லுயிர் பெறும் பெரிய சீர்திருத்தங்களுக்கும் பொறுப்பாகும் மற்றும் மக்களுக்கு உணவு மற்றும் பொருட்களுக்கான மூலப்பொருட்களை வழங்குகிறது. ஆடை, பருத்தி, தங்குமிடம் மற்றும் எரிபொருள் மரம், மருத்துவ தாவரங்கள், வேர்கள் மற்றும் உயிரி எரிபொருள் வண்ணங்கள், அத்துடன் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வதங்கள் போன்ற தயாரிப்புகளில் அடங்கும். இது மண் மற்றும் நீர் பாதுகாப்பு, மண்வளம் மற்றும் உயிரிக்க பாதுகாப்பு மற்றும் மகந்த சேர்க்கை போன்ற சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளையும் செய்கிறது. இவை அனைத்தும் மனித உயிர் வாழ்வதற்கு அவசியம். அனைத்து வளர்ப்பு தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் மனித பல்லுயிர் மேலாண்மையின் விளைவாகும். இது உற்பத்திறனை நிலை நிறுத்துவதற்கும் அதிகரிப்பதற்கும் தொடர்ந்து மாறுபட்ட நிலைமைகளின் கீழே புதிய சவால்களுக்கு தொடர்ந்து மாற்றி அமைக்கின்றன. விவசாயத்தால் ஏற்படும் பல பாதிப்புகள் சுற்றுச்சூழலுக்கும் இந்த துறையில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கும் தீங்கு விளைவிக்கும். காடழிப்பு விவசாயத்தின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் பல காடுகள் விவசாயம் நிலங்களாக மாற்றப்படுகின்றன. இரண்டாவதாக, பாசனத்திற்கு ஆற்று நீரை அதிக அளவில் பயன்படுத்துவதால் பல சிறிய ஆறுகள் மற்றும் குளங்கள் வறண்டு இயற்கை வாழ்விடத்தை சீர்குலைக்கிறது. இப்போதெல்லாம் அதிக மகசூல் உற்பத்திற்காக பல ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் நிலம் மற்றும் அருகிலுள்ள நீர்நிலைகள் மாசுபடுகின்றன. இதனால் மேல்மண் குறைந்து நிலத்தடி நீர் மாசுபடுகிறது. விவசாயம் தொடர்பான வேறு பல காரணங்களுக்கும் நம் இயற்கையில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பெரும்பாலான நாடுகளில் விவசாயம் முக்கிய வாழ்வாதாரமாக உள்ளது. இது கடின உழைப்பை உள்ளடக்கியது. ஆனால் இது நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்காக பசியளிக்கிறது. தொழில்துறை புரட்சிக்கு முன்னர் பொருளாதாரத்திற்கு ஒரே முதுகெலும்பாக இருந்தது. வளரும் நாடுகளின் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் தங்கள் வாழ்வாதாரத்திற்கே விவசாயத்தை நம்பியுள்ளனர். நன்றி, வணக்கம்.